வரானுங்க. ஜெடி எங்க? ஜெடி வருவாரா? வெளிய போயிட்டாங்க கேம் வந்து. ஓகே, இன்னைக்கு வாய்ஸோட ரெக்கார்ட் ஆகும் தான் நினைக்கிறேன். மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகுது. எந்திரியா நான் போய் செட்டிங்ஸ் ஆன் பண்ண ப்ரோ. இன்னைக்கு கரண்ட் இல்ல. இல்ல நான் அன்னைக்கு பண்ணும்போது எரர்னு வந்துச்சு. இன்னைக்கு ஆகுது. மேபி ஒரு வீடியோ 2 வீடியோ ஆகும் போல இருக்கு. மேபி தெரியல, பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா கமெண்ட்ரி கொடுப்போம் அப்போ இன்னைக்கு. நீ ஏன்டா ஏகே கூட இருக்க? நீ நவுந்து போ, வேற எங்கயாவது போ. சரி நீங்க 2 பேரும் ஆடுங்க. வேற எதுவும் பண்ண முடியாது. நானா பண்றது வேற. ஏமந்த் லூஸ் ஆவன். வேற டீம் வர சொல்லு. அவன் போக மாட்டான். அவன் தான் ஃபர்ஸ்ட் சமர் பண்றான். யாரா இவன் லூஸ் ஆனவன்? ஏன்டா கையில கிக் அடிக்கணும்? ஆமா ஏமந்த் நீ நவுந்து போய் கையில வந்துருவான் கீழே. ஜேடி டீம் 1ல இருக்கா மாதிரி போ சொல்லு ஏமந்த். ஆனா ஜேடி வந்து இத பாரு அவன் பாரு வைஎஸ் ப்ரோ டீமே மாத்தி விடுறான் ஏமந்த். பண்றடா ஏமந்த் நீ ஆனா சி. ஓ ஜேடி கூட போய் உட்காரு. அப்பா அவனும் டீம் ஜெயிக்கிறத தவிர மீதி எல்லாம் பண்றான் பாரு. மேட்ச் ஆடுறதுல ஒண்ணும் காணோம். விஜய் எங்க விஜய் வந்தானா? விஜய் எவ்வளவு நேரம் கரெக்டா இருக்காங்களா? ரஞ்சி ப்ரோ ஒய்எஸ் ஏகே வந்தான் டீமா? ஆமா ஆமா ப்ரோ, ஒய்எஸ் ஏகே வந்தான் டீம். அதான் மாத்தி விட்டோம். கெய்டோவும் ஏமந்தும் தான் இருந்தாங்க, அதை எப்படி மாத்தி விட்டோம். ஏன் ஏகே அங்க போறாங்க இவனுங்க? நீ தனியா போய் உட்காந்துருவல. இப்ப அடி வாங்க. இப்ப நீ போனீங்கன்னா அவனை டிஸ்குவாலிஃபை பண்றவன் நானு. நவுறாத ஸ்டார்ட் குத்துறேன் நானு. ஏகே என்னடா லூஸ் அந்த பையன்? என்னடா பண்றானு? சென்ஷன் பண்றானுங்கடா அவன். ஏன்டா இப்படி படுத்துறீங்க? போறதுக்குள்ள உயிரே போறாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கே ஜேடி சாண்டா விஜய் கெய்டோ அக்மல் கார்த்தி தேவா. சாண்டா விஜய் கார்த்தி தேவா ஓகே ஓகே ஃபைன். ஆமா இவன் நேத்து நல்லா ஆடி இருந்தா நம்ம ஏன் இவன் கூட பேர் பண்ண போறோம் சொல்லு? ஆமா ஆமா நீ நல்லா ஆடினா நீ ஒரு டீம் கழிச்சலா இருந்திருப்ப. நீ அசிங்கமா ஆட்டு எங்க போறானுங்க பாருங்க. ஓகே பொச்சினிக்கு ஃபைட் நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். ஒய்எஸ் டீம் எங்க போகுது? ஒய்எஸ் ஏகேவும் பானோஸ் போறானுங்க. ஏகேவும் ஆமா இல்ல ஒய்எஸ் ஏகே பக்கத்துல யாரோ இருக்காங்க. போடு அடி உளுந்து கேட்டு. ஓ ஒய்எஸ் ஏகே ஓகே ஓகே. கார்த்தி தேவா டீம் இருக்கான் பக்கத்துல. கார்த்தி தேவா முடிச்சு எடுத்தோடனே யாரோ பலியா இருப்போம். கார்த்தி அடிச்சான் ஏகேவை. கார்த்தி ஏகே அடிச்சானா? அங்க இருந்து சாண்டா வந்து மாட்டிக்கிறான். சாண்டா கேடோ முடிச்சிட்டான். சாண்டா கேடோ முடிச்சிட்டான். கார்த்திக் நல்லடி சாண்டா கிட்ட. கார்த்தி ஸ்னைப் பண்ண போறான். சாண்டா இப்ப காலி ஆயிடுவானா? இல்ல 2 பிளேஸ் தான் பாயிண்ட். ஆமா 2 பிளேஸ் தான் பாயிண்ட். 4 டீம் தான் ஆடுறீங்க. 2 பிளேஸ் தான் பாயிண்ட். நீ 3 பிளேஸ்னா இப்ப செத்துருவான். அதுக்காக தான் ஏறான். ஆமா ஆமா ஆமா
அதான் உக்காந்துட்டாங்கடா இவனுங்க. இவன் அப்படியே குரூப்ல மெசேஜ் போட்டேன், டாப் 2 டீம்ஸ் மட்டும் தான் பாயிண்ட் போட்டுரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு 5 பாயிண்ட், செகண்ட் பிளேஸ்க்கு 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட்க்கு எத்தனை பாயிண்ட்? 5, செகண்ட் பிளேஸ்க்கு 3, அவ்வளவுதான். ஓகே. தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க சாண்டா தேவா டீமு. ஓகே போட்டு என்ன பண்றாங்க எஸ்கேஓஜி? ஏன் பாலன்ஸ்ல கேப்டன்ஸ் உட்கார்ந்திருக்காங்க ரெண்டு பேரும்? ஹீல் பேட்டில் இதெல்லாம் வந்து கேமிங் ஸ்ட்ராட்டஜி. இது என்ன கேமிங் ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. மொத்தமாவே 4 டீம் தான். எது கேமிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அதுக்கு? இப்போ 3 பேர் தான். எந்த டீமுமே இல்லைன்னா கூட இவனுங்க இப்படிதான் ஆடுவானுங்க. இங்க ஒளிஞ்சுக்கோ, நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன், ஒளிஞ்சுக்கிறேன். ஐடன் சிக் நினைச்சிட்டாங்க. ஜேடியோட பிளான் நினைக்கிறேன் அது புஷனுக்கு. ஆமா 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 ஆமா. நம்ம இறங்கணும்னே காலி ஆயிட்டாங்க. இறங்க தெரியாம இறங்கி ஜேடி ஹெச்கே வந்துட்டு கொஞ்சம் மொரட்டு கேம் படிக்கிறாங்க. போரிங் கேமு. இவங்கள பார்த்து நம்ம உனக்கு எப்படி ஃபைட் எடுப்பானுங்க. ஓகே, என்ன பிரச்சனைனா இப்ப யாரோ ஒரு டீம் சாண்டா டீம் எலிமினேட் ஆக போகுது. என்ன பண்றது? ஆமா ஆமா. சாண்டா விஜய் பக்கத்து வீடு. கார்த்தி தேவா ஒன்னாடா 3 ஸ்டார்ல இருக்காங்க. தப்பு பண்ணுவானா விஜய்? ஸ்கோப் பண்றான் யாரோ. கார்த்திகிட்ட ஸ்னைப்பர் இருக்கு. ஸோ ஸ்னைப்பர் வச்சு விஜய் நாக்கு வைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு அவருக்கு. இந்த மேட்ச்ல பவுண்டி இருக்கா? இது பவுண்டி இல்ல, ஏன்னா அது ஓகே. இவங்க மொரட்டு கேப் ஸ்ட்ராட்டஜி போடுறாங்களே. ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் பாயிண்ட் வச்சிருவோம் மேடம்ல. கில்லுக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரும். ஆமாண்டா, இது மாதிரி இவனுங்க இப்படியே ஆடினா இவனுங்க எல்லா மேட்ச் இப்படிதான். இது வந்து கேளு, அதுதான்டா ரஞ்சி அதான் சொல்றான். ரஞ்சி நான் சொல்றேன்னா மொத்தமாவே 4 டீம் தான் இருக்கு. பாத்துக்கிட்டா 2 டீம் எலிமினேட் ஆச்சு தான். 3ஆவது டீம் சைட் சண்டையே போடாம அவங்க பாயிண்ட் மெயின்றாங்க. அதுதான்டா இப்ப எதுவும் மாறலையே. எப்படின்னா அடி வந்துட்டீங்களா? செகண்ட் பிளேஸ் வந்துட்டு நாங்க சொன்னோம் அந்த மாதிரி. சரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஏன் மாத்தி விட்டுருவோமா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு மட்டும் பாயிண்ட் வச்சு விட்டுருவோமா? அப்படிதான்டா பண்ணணும். இல்ல இவனுங்கள ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு மட்டும் தான் பாயிண்ட்னு. அப்படினாலும் என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? இல்ல அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? திருப்பி அப்படியே உக்காந்துப்பானுங்க. எல்லா டீம் அடிச்சு லாஸ்ட் ஒரு டீம் இருக்கும்போது தான் ஏறுவானுங்க. அவனுங்க அடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்கலாம், இல்லைன்னா போயிடலாம் அப்படின்ட்டு. இவனுங்க கேம் சேஞ்ச் தான் மாற்றி ஆடணும். வேற என்ன பண்ணுறது? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வச்சு ஃபைட் எடுக்கிறானுங்க. இவனுக்கு மட்டும் இப்படி தனியாக உட்காருமா? அப்போ எல்லாருக்கும் இப்படி தனியாக போய் ஆட தெரியாதா? அதுதான் நான் கேட்குறேன். நான் பாயிண்ட் கம்மி பண்ணி விட்டுருக்கேன். 2 பாயிண்ட் போட்டு 3ன்றதை எடிட் பண்ணி 2 போட்டுறேன். செகண்ட் பிளேஸ் வரதுக்கு 2 பாயிண்ட் போட்டுறேன். தேவா கார்த்தி ஃபைட் எடுக்கல, படுத்துட்டாங்க ஒரு இடத்துல. அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலா பக்கத்துல ஸ்டண்ட் தான் இருக்காங்க. அதனால கூண்டு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட், செகண்ட் பிளேஸ்க்கு மட்டும் 2 பாயிண்ட், 3 கிடையாது. சாண்டா ஆக்சுவலாக தேடுறான் ஜேடி ஹெச்கே எங்கன்ட்டு தான். ஏன்னா எப்படி அந்த பக்கம் தான் தூரத்துல இருந்து வருவாங்கன்னு தெரியும். ஆமா ப்ரோ, ஏமாறாம போட்டுருவோம் ப்ரோ ஒரு மேட்ச். வந்து இறங்கு மிஸ்டேக்னு ஒன்று இருக்கு. அது சூப்பரா இருக்கும். அது டிபிஎஸும் M4 தான். பட் ஆனால் ஒரு மாதிரி அந்த இந்த வீடு இருக்கும்ல, யாஸ்ட்ரா கிட்ட அந்த புல்லு வீடு தாண்டோடனே ஒரு சின்ன ரிச் மாதிரி வச்சு வீடு இருக்கும்ல, அந்த இடத்துல வரும். அது ஒன்று போட்டுருவோம். அப்புறம் வந்து MG3 MK ஒன்று போட்டுருவோம். ஓகே, ஜோன் தான். இப்போ ஜோன் பொறுத்து தான் அடுத்து ஃபைட் இருக்கும். அப்படியும் மோஸ்ட்லி 20 செகண்ட்ஸ்ல தெரிஞ்சிடும். ஜோன் உள்ள வர பண்ணோம். இதை பண்ணிட்டு அங்கே தேவை
சரி போறீங்க இன்னொரு வரும்போது ஓகே ஹோல்ட போட்டாங்க அவங்களும் இவங்க ரொட்டேட் இது பண்றானுங்களா என்ன பண்றானுங்கன்னு தெரியல பச்சானுங்க ரெண்டு பேரும் எல்லாம் படுத்துட்டு இருக்கானுங்க சாண்டாவை தவிர்த்து சாண்டா தேடுறான் ஆக்சுவலா சாண்டாக்கு தெரிஞ்சிச்சு நேத்து நம்ம பேசுறதுல அவன் கண்டுபிடிச்சிட்டான் நீங்க வேற எங்கேயோ இருக்காங்கன்னு சாண்டா தேடுறான் காட்டு பகுதியில இருந்தா வரப்பானீங்க கரெக்டா பாத்துட்டு இருக்கான் மாட்டிக்கிட்டானுங்களா ஓசிக்கல ஆயிடுமே அவனுக்கு அதை பத்தி என்ன உனங்களுக்கு கவலை இல்லை ஆக்சுவலாக இவனுங்க ஜோன் அவுட்னா சாண்டா பக்காவாக ஜோன் அவுட் பண்ணலாம் இவனுங்க ஈஸியாக பண்ணிடலாம் பெரிய ரிஸ்கா மாட்டிக்கலாம் ரொம்ப ரிஸ்கி இதெல்லாம் அப்படி நம்ம சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட்டு பொச்சினிக்கு போட்டாங்கன்னா ஜார் கீழே இறங்கிடுவாங்க இல்லை ஃப்ளைட்டுக்குள்ளேயே உட்காந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா சொல்லி பாப்பமா நீ இங்கே குதிக்கிறதுக்கு ஃப்ளைட்டுக்குள்ளேயே உட்காந்து கூடான்றலாமா நான் ஓடு அவன் கேட்டா இது ஏன் ஸ்ட்ராட்டஜி நான் ஆடுறேன்னு போனோம் ஸோ நம்ம எதுவும் கேட்க வேணாம் ஜோன் முடிஞ்சிருச்சு ஐயோ ஜோன்ல வந்தான் ஜோன் எட்ஜில் இருக்கானுங்கடா ஜோன் எட்ஜ் நடக்காது சாண்டா டீம் தேவா டீம் அடிச்சுக்கிட்டா தான் உண்டு ஆமா இல்ல அவங்களும் ரிஸ்க் எடுக்கல ஏன்னா சாண்டா டீம்லயும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க தேவா டீம்லயும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க அதனால ரிஸ்கே வேணாம் அமைதியா இருக்காங்க அவங்க ப்ரோ இவங்களுக்கு வின்னிங் அமௌண்ட் நீ ஸ்பான்சர் பண்ணிடுறியா இல்ல நானே போடவா நான் பண்ணிடுறேன் ப்ரோ ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு ப்ரோ இல்லை இவனுங்க பண்ணிட்டாங்க சாண்டாலாம் பண்ணியிருக்கான் தேவா அவங்கெல்லாம் பண்ண சொன்னேன் நான் உனக்கு அந்த ரெடீம் கோட்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ நான் உனக்கு காசு ஜிபேல பண்ணுறேன் நீ என்னவோ பண்ணிக்கோ இல்ல கெவின் காமிச்சிரு கெவின் ரெடீம் கோட் போட்டு அனுப்பிச்சு விட்டுறேன் சரி ஓகே ஏதோ ஒன்று ரெடீம் கோட் 2 போட்டு அனுப்பிச்சிரும் 10 ரூபா 2 ரெடீம் போட்டுருவேன் ஜேடி வந்து ஃபைட்டுக்கு இப்போ எடுக்க ரெடியா இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்ல ஜேடி வந்து அந்த உடைஞ்ச காரை ரிப்பேர் பண்ணி எடுக்க முடியுமா சுத்துறாங்க அவங்க ரொட்டேட் பண்றாங்க இப்போ ஓகே மொரட்டு ஸ்ட்ராட்டஜி ஜேடியோட க்ளீன் ஐஜிஎல் திறமை இங்க தெரியுது ஆனா அவன் சொல்லவா ஹெச்கே வந்து சைலண்டா ஜேடியோட பிளானை கேட்டு ஆன் ஆனாலே அவனுக்கு ஃபைனல்ஸ் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நடக்காது ஏன்னா ஜேடி கன்சிஸ்டன்டா 2 ரூம் மேட்ச்லயுமே வந்துட்டு 3rd பிளேஸ் பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கான் அவன் அன்லக்கில தான் 2 வாட்டியும் மிஸ் பண்ணியிருக்கான் அவன் ஸோ அதனால ஹெச்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணானா ஃபைனல் சொல்லலாம் இவங்க சாண்டாக்கு வியூவே இல்லையா இவங்க அடிக்கிறது இல்ல ரொம்ப தூரம் வேற சோ கஷ்டம் ரொட்டேட் ஆகி அந்த ஸ்குவாட் ஹவுஸ் பிடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபபிலி ஆமா அதெல்லாம் பண்ண போறாங்க நான் ஏமாத்த ஸ்குவாட் ஹவுஸா ஸ்ட்ராட்டஜி சீரியஸ்லி ஃபைன் ரெண்டு மூணு டீம் வந்தா நல்லா இருக்கும் இது டூயோல போடுறது ஓகே சாண்டாலா ஜோன் சாண்டா விஜய் ஜோன் ரெண்டு விஜய் பட்டி ஸ்ட்ராட்டஜி போட்டு போறாங்க ஜோன் அவுட் ஆயிடுச்சு அது ஓகே ஜோன் பிளாக் பண்ணோம் இப்போ இவங்க ப்ராபபிலி இப்போ தேவா கார்த்திக்கும் நல்ல சான்ஸ் இருக்கு இவனுங்களை அடிக்கிறது சாண்டாக்கு சான்ஸ் இல்ல இப்போ ஜோன் போனோம் சாண்டா அவங்க தான் நிக்கிறான் அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவங்க இங்க தான் இருக்காங்கன்ட்டு விஜய் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் விஜய் தான் ஃபார்வர்ட்ல இருக்கும் கார்த்தியை பார்த்து நான் விஜய் அமைதியா இருப்பேன் இவங்க இப்போ ஓட ஆரம்பிச்சா இவங்க பாரு வந்த வழியிலேயே ஓடுறாங்க ஓகே சாண்டா பார்த்துட்டானா இல்லையா ஓகே சாண்டா அரைவரையா தான் பார்த்துருக்கான் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டா சாண்டா அடிச்சிடலாம் மோஸ்ட்லி லைட்டா ரைட்டு திருப்பி பார்த்தா ஹெச்கே ஜேடி ஆமா முன்னுக்கு ஆக்சுவலா சாண்டா மாட்டி போனதுன்னு நினைக்கிறேன் ஆமா எனக்கு தெரிஞ்சு
நம்ம இவங்க என்ன கட்சின்னு நமக்கு தெரியாதுல. நம்ம இந்த டீம் 1 டீம் 2 ஓகே சொல்லி நம்ம. பார்க்கலையா? ஏன் ஒழுங்கா டக்கு டக்குன்னு திருப்புறானே? கொஞ்சம் ஐயோ நல்லா இல்ல பார்க்கணும். இல்ல ஆமா பார்த்துட்டா ஈஸி, ஆமா. ரொம்ப ஈஸி. ஓகே ஓகே மாட்ட போகுது, டீம் 1 மாட்ட போகுது. ஓகேப்பா. அடடா இவன் என்ன திருப்பி திருப்பி பார்க்கறான். இல்லடா தெரியலடா அவனுக்கு விஷுவல் வரலடா அவனுக்கு இன்னும். ஜேடி ஓடுனது நல்லா கிளீனா தெரிஞ்சது. அவன் திருப்பிட்டான். எப்படி ஓடுறாங்க பண்றாங்க குனிஞ்சு நினைக்க. பார்த்துட்டான் பார்த்துட்டான் பாத்துறான். பார்த்துட்டான். ஐயோ இல்ல ஐயோ இல்ல 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 பார்த்தே அவனுல சாண்டாக்கும் இதுவா போயிடும். இல்ல ஆக்சுவலா அவனுங்க ஜோன் ஸ்னைப்பர் வர இதுக்கு மேல வர மாட்டாங்க. ஆக்சுவலா ஹெச்கிக் தெரிஞ்சிச்சு. இப்போ கார்த்தி என்ன பண்றாங்க? ஆமா இவங்க என்ன பண்றாங்க? ஓகே ஃபைட் யார்கிட்ட ஏறுறாங்க? தேவா கத்தி விடுது. தேவாடி வந்துருச்சு. உள்ள வந்துட்டாங்க, சோனுல வந்துட்டாங்க. ஓகே பிரச்சனைனா இவங்கலாம் சோனுக்குள்ள வரணும். ஓகே கார்த்தி தேவா வீடு வந்து நல்லா வியூ இருக்கு சாண்டாக்கு. இவங்க ஜேடிக்கு தான் வரணும். இவங்க எல்லாருமே இப்போ ஓச்சி ஜேடி தான் சோனு. ஓகே சாண்டா பக்கத்துலயே ஆள் இருக்காங்க. சாண்டா கையில மானியா இருக்காங்க. ஓகே விஜய் என்ன பண்றான்? விஜய் கையில ஒரு நேட் இருக்கு. தேவா கார்த்தி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ சொன்ன மாதிரி எலிமினேட் ஆயிட்டாங்கன்னா பாயிண்ட் கிடைக்காது உங்களுக்கு. இன்னும் 14 செகண்ட்ல ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. 10 செகண்ட்ல ஜேடி சோனி இப்போ எச்கே நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. பொசிஷன்ல உட்காந்துட்டாங்க. ஆமா பொறுமை காத்ததுக்கு அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் கிடைக்கும் போது அவங்களுக்கு. சாண்டா பொறுமையா இருக்கான். அவன் இருக்கிறதே காட்டிக்கல சாண்டா. ஏறி போய் சர்ப்ரைஸ் ஆட்டி வாங்க போறானுங்க யாரோ இப்போ. கார்த்தி தான் யாரும். ஓகே இந்த வீட்ல ஏறாங்க. சாண்டா வீட்டுக்கு தான் ஏறாங்க. சர்ப்ரைஸா சாவ போறாங்க யாரோ. இல்ல இல்ல ஏறல, மேல ஏறல, கீழே தான் ஓடுறாங்க. சாண்டா பாத்துறான். சாண்டா தேவா பாத்துறான். போடு. பாத்துறான் தேவா பாத்துறான். இவனுக்கு அங்க இருந்து சொல்றாங்க. அவுட் ஆஃப் ஜோன். சாண்டா தேவாவை போட்டுட்டான். விஜய் கார்த்தியை போட்டான். ஓகே ஜேடி சாண்டா கீழ எடுத்துறான். ஜேடி சாண்டா கீழ எடுத்துறான். ஜோனோ பிளான வந்து இப்போ 2v1 இப்போ விஜய் கிட்ட. விஜய் 1 கில் அடிச்சிருக்கான் சூப்பரா. சாண்டா 2 கில்லு. கார்த்தி 1, தேவா கில் அடிக்கல. சோகமான விஷயம் அது. ஜோன் போனோம். ஜோன் போயே ஆகணும். அந்த பையன் பாவம் பேனிக்ல ஏதோ பண்றான். அவன் ஏன் நிக்கிறான்? இல்ல போச்சு. ஜேடி வேற ஸ்னைப்பர் டவர்ல இருக்கான். ஜேடிக்கு நல்ல வியூ இருக்கும். விஜய் பாவம் மாட்டிட்டாங்க 2 பேரும். ஓகே அவங்க ஜோன் வரணும். ஜோன் வராங்க. தப்பு பண்றானா? இல்ல ஹெச்கே நல்ல வியூ. விஜய்க்கு நினைச்சா அடிக்கலாம். ஓகே சப்ரஸர் போட்டதுனால இப்போ ஸ்டான் நை. போச்சு. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவனுக்கு. ஐயோ மாலியை வேஸ்ட் பண்றான் பையன். இன்னொரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணுங்க. இன்னொரு அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கன்னா மாட்டிட்டான் ஜோன் போயிடும். விஜய் மாட்டிட்டான். ஜேடிக்கு இன்னொரு கில்லு. 5 பாயிண்ட் 7 பாயிண்ட்
HK ஜேடி ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஜேடி புண்ணியத்துல HK ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே பண்ணாம ஆமா. சாண்டா அண்ட் விஜய் செகண்ட் பிளேஸா? ஓகே 2 பாயிண்ட் அவங்க. ஜேடி புண்ணியத்துல யாமன்ட் ஒரு மேட்ச் ஒரு வழியா வின் பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே பண்ணாம. ஃபர்ஸ்ட் வந்து சாரே இந்த போட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். நாங்க 2 கிலோ போட்டுட்டோம். கேம்ப் போட்டோம். எல்லாம் இப்ப யாமத்து பக்கம் திரும்ப போறாங்க. அசிங்கமாத்துக்கு போறாங்க கேம்ப் போட்டதுக்கு. இல்லை நம்ம அது எதுவும் பண்ணவும் முடியாது, நம்ம என்ன பண்ணுறது.